டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2016 கேட்ட ஒரு எளிமையான சம். இது ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி தான் இருக்குங்க. x/6 = 4/12 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க ரேஷியோல உள்ளதை நம்ம ஃபிராக்ஷனை மாற்றி எழுதிக்கலாம். அப்போ x/6 எழுதிக்கலாம் = 4/12 எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இந்த 6 வந்து 12 மாறணும். அது எப்படி 12 மாறும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணா 12 மாறும், அப்படிதானே? அப்படின்னா இங்க நமக்கு 4 இருக்கு. அப்ப நம்ம எந்த நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும்? 2 பண்ணும்போது 4 கிடைக்கும். அப்ப நமக்கு இதுல என்ன வரும்னா, இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 2 வரும், அவ்வளவுதான். அப்ப நமக்கு எக்ஸோட ஆன்சர் 2. குரூப் 4 2016 கேட்ட கேள்வி. சுருக்குக 4th ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் x² இருக்கு. நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரூட் இருந்துச்சுன்னா நம்மளால இந்த ரூட்டை பவர்ல 1/2 எழுத முடியுங்க. அதே மாதிரி தேர்ட் ரூட்னா என்ன பண்ணலாம்னா 1/3 எழுதிக்கலாம். 4th ரூட்னா 1/4 போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். இங்கே x² இருக்கு, இது அப்படியே எழுதிக்கலாம் x². இப்போ இந்த தேர்ட் ரூட் என்ன பண்ணலாம்னா 1/3 எழுத போகலாம் பவர்ல. அதே மாதிரி இந்த 4th ரூட்டை 1/4 எழுதிக்கலாம் x². இப்போ பாருங்க 3 × 4 என்ன வரும்? 12 கிடைக்கும். மேலே 1 1s are 1 தான். இப்போ நம்ம இரண்டையும் கட் பண்ணலாமா? 1 2s are 2, 6 2s are 12. அப்போ நமக்கு x பவர்ல 1/6 கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். குரூப் 4 2016 கேட்ட கேள்வி. 7/12 பவர் -4 × 7/12 பவர் 3x = 7/12 பவர் 5 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ நமக்கு கீழே உள்ள ரெண்டு நம்பரும் சேமா இருந்துச்சுன்னா மேலே உள்ள ரெண்டு அடுக்கையும் கூட்டிக்கலாம். அப்போ -4 + 3x = 5 எழுதியாச்சு. இப்போ நமக்கு இந்த -4 இந்த பக்கம் கொண்டு வர போறோம். இந்த -4 இங்க வரும்போது +4 மாறும். அப்போ 3x = 5 + 4. 5 4 கூட்டும் போது 9 கிடைக்கும். இங்க 3x. இப்போ நமக்கு x தான் தேவை. இந்த 3 இந்த கொண்டு வரலாம். 3 இங்க பெருக்கல்ல இருக்கு. இங்க வரும்போது வகுத்தலா வரும். அப்படின்னா 9/3. 4 3 3 3 9. அப்போ நமக்கு x = 3 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது குரூப் 2 2017 கேட்ட கேள்வி. 7 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள அரை வட்டத்தின் பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அரை வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா வந்து πr²/2 இதான் ஃபார்முலா. இப்போ நம்ம அப்ளை பண்ணா பையோட வேல்யூ வந்து 22/7 எழுதியாச்சு. இன்ட்டு r²னா ஆறுங்கிறது 7 என்ன போடலாம்? 7 × 7 போடலாம். ஏன்னா r² 7 × 7 போட்டுக்கலாம். /2 போட்டுக்கலாம். இப்போ பாருங்க இங்க ஒரு 7 இங்க ஒரு 7 கேன்சல் ஆயிட்டு இங்க பாருங்க 1 2s are 2. இங்க நமக்கு 1 1 11 கிடைக்கும். 11 × 7 என்ன வரும்? 11 × 7னா 77 கிடைக்கும். ஸ்கொயர் யூனிட்னா என்ன போடலாம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடலாம். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். குரூப் 4 2016 கேட்ட கேள்வி. ஒரு கன செவ்வகத்தின் அகலம் உயரம் கன அளவு முறையே 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் மற்றும் 3080 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து கனச்செவ்வகத்தின் கனளவு ஃபார்முலா வந்து L × B × H. நம்ம இதில் அப்ளை பண்ணலாமா? இப்போ நமக்கு கனச்செவ்வகத்தின் கனளவு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவா? 3080. 3080 = L நமக்கு வந்து கொடுக்கல, எழுதிக்கலாம். பீனா அகலம். நமக்கு அகலம் வந்து 10 கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் பெருக்கல் இங்க h வந்து 11 கொடுத்துருக்காங்க, 11 சென்டிமீட்டர். நமக்கு தேவையானது L. அப்ப நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் இந்த பக்கம் கொண்டு வரலாம். இது ரெண்டுமே இங்க பெருக்கல்ல இருக்கு. இங்க வரும்போது வகுத்தலா வரும். அப்ப நமக்கு 3080/10 பெருக்கல் 11 = L கிடைக்கும். இப்போ இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். இப்போ 11 11 இதை கட் பண்ணும்போது நமக்கு 28 முறை கிடைக்கும். அப்ப நமக்கு L = 28 சென்டிமீட்டர். குரூப் 4 2016 கேட்ட கேள்வி. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் x - 30 டிகிரி, x - 45 டிகிரி, x + 50 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு முக்கோணம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு 3 கோணங்கள் இருக்கும். உள்ள ஒரு 3 கோணம் இருக்கும். இந்த 3 கோணத்தை நம்ம கூட்டி வர்ற ஆன்சர் வந்து 180 டிகிரி கிடைக்கும். இப்போ நமக்கு 3 கோணம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். நம்ம எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். எல்லாத்தையும் கூட்டலாமா? x - 30 டிகிரி plus x - 45 டிகிரி plus x + 15 டிகிரி = 180 டிகிரி. இப்போ நம்ம x எல்லாம் கூட்டலாம். 1 2 3 மொத்தம் 3x இருக்கு. அதே மாதிரி இந்த -30 -45 + 15 எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 60 கிடைக்கும். -60 = 180 டிகிரி. இப்போ நம்ம இந்த -60 இந்த பக்கம் கொண்டு வரலாம். 3x = 180. இந்த மைனஸிங் வரும்போது பிளஸ்ஸாக வரும். இப்போ நம்ம 180 கூட 60 கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 240 கிடைக்கும். 240 டிகிரி. இங்க 3x. இப்போ நமக்கு தேவையானது x. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வரலாம். 3 இங்க பெருக்கல்ல இருக்கு. அப்போ இங்க வரும்போது வகுத்தல்ல வரும். 240/3. இப்போ பாருங்க 1 3 3 8 3 24. இப்போ நமக்கு இங்க ஒரு 0 இருக்கு. அப்படின்னா 80. அப்படின்னா x = 80 டிகிரி.
இதான் நமக்கு தேவையான ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2016 கேட்ட கேள்வி a பவர் கியூப் b பவர் 4 a b பவர் 5 a ஸ்கொயர் b பவர் 7 இன் மீ போமா, அதாவது எல்சிஎம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னாலே நமக்கு ஹையஸ்ட் பவர்னு அர்த்தங்க. இப்போ பாருங்க a பவர் 3 இருக்கு, இங்க a இருக்கு, a பவர் ஸ்கொயர் இருக்கு. இப்போ நமக்கு எது இங்க இருக்கலே பெருசா இருக்கு, a பவர் கியூப் தான் பெருசு. அப்ப நம்ம a பவர் கியூப் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க b பவர் 4 இருக்கு, b பவர் 5 இருக்கு, b பவர் 7 இருக்கு. இந்த மூணுல எது நமக்கு பெருசா இருக்கு, 7 தான் பெருசா. அப்ப நமக்கு என்ன வரும், b பவர் 7 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான எல்சிஎம். குரூப் 4 2016 கேட்ட கேள்வி 3t-3 ஈக்குவல் டு 5 2d + 1 எனில் t இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த 3 கொண்டு போய் உள்ள வச்சு பெருக்க போறோம், இந்த நம்பரையும் இந்த நம்பரையும். 3 t னா 3t கிடைக்கும், 3 × 3 னா 9 கிடைக்கும், -9 ஈக்குவல் டு இந்த 5 கொண்டு போய் உள்ள பெருக்க போறோம். 5 × 2 10 கிடைக்கும், இங்க ஒரு t இருக்கு 10t. அப்புறம் இந்த 5 வச்சு இந்த 1 பெருக்க போறோம், 4 5 5. இப்போ நம்ம டீலாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். இப்போ இங்கே 3t இருக்கு, இந்த 10t இங்கே வரும்போது மைனஸாக வரும். அப்படின்னா 3t - 10t. அதே மாதிரி இங்கே 5 அப்படியே எழுதிக்கலாம். இந்த -9 இங்கே வரும்போது +9 வரும். இப்போ பாருங்க இந்த 10tல 3 போகும்போது மிச்சம் நமக்கு -7t இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து 5 + 9 என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். இப்போ நம்ம இந்த -7 இந்த பக்கம் கொண்டு போகிறோம். இங்கே இது பெருக்கல்ல இருக்கு, அப்போ இங்கே வரும்போது வகுத்தலா வரும். அப்போ நமக்கு t = 14/-7 கிடைக்கும். 1 7 7 14. அப்புறம் இங்கே மைனஸ் இங்கே 2 இருக்கு, t = -2. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது குரூப் 4 2016 கேட்ட கேள்வி 1, 1, 2, 8, 3, 27, 4 என்ற தொடரில் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு, ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே 1 இருக்கு, அடுத்த நம்பர் 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு, அடுத்த நம்பர் 8 இருக்கு. எப்படி வந்து இங்கே 2 வந்து 8 மாறிச்சு, 2 நம்ம கியூப் பண்ணோம் அப்படின்னா வந்து 8 மாறும். அதே மாதிரி 1 கியூப்னா 1 தான். அடுத்து பாருங்களேன், இங்க 3 இருக்கு, 3ஓட கியூப் என்னது 27, கரெக்டா இருக்கு. அப்ப அடுத்து என்ன வரும், 4னா 4ஓட கியூப் 64. அப்ப நமக்கு இங்க 64 வரும். நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 64. இது ரொம்ப சிம்பிளா ஒரு கேம் மாதிரி தான், இது ரொம்ப ஈஸியான சம். குரூப் 4 2016 கேட்ட கேள்வி ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயில் இருந்து 12 லட்சமாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு மொத்த விலை எவ்வளவு இருந்துச்சு, 15 லட்சம் இருந்துச்சு. அப்படின்னா 15 லட்சம் மொத்தம் 15ல இருந்து 12 குறைஞ்சிச்சுன்னா நமக்கு 3 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கு, 3 லட்ச ரூபா குறைஞ்சிருக்கு. இப்போ நமக்கு தேவையானது பெர்சன்டேஜ். அப்போ என்ன பண்ணும், பெருக்கல் 100 போடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம பாருங்க இங்க 2 0 இங்க 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்க கீழே ஒரு 3 0 கேன்சல் ஆயிருக்கு, மேலே ஒரு 3 0 கேன்சல் ஆயிருக்கு. இப்போ நமக்கு 1 15 15 2 15 30 2 கிடைக்கும், மிச்சிங்க 0 இருக்கு, போட்டா அப்படின்னா 20 கிடைக்கும். நமக்கு ஆன்சர் 20%. 0.07% என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பெர்சன்டேஜ் வந்தாலும் என்ன போடுவோம்னா பை 100 போடணும். இப்போ நமக்கு இது பேர் வந்து தசம புள்ளி, அதாவது டெசிமல் பாயிண்ட். இந்த டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தா நம்ம 10ஆல பெருக்கி வகுக்கணும், 2 நம்பர் இருந்தா 100ஆல பெருக்கி வகுக்கணும். இங்க நமக்கு 2 நம்பர் என்ன பண்ணும், 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணும். இப்போ நம்ம இந்த 0.07 100ஆல பெருக்கும் போது நமக்கு 7 கிடைக்கும். அதே மாதிரி 100 பெருக்கல் 100 அப்படின்னா 100 அப்படியே எழுதிக்கிட்டு இங்க 2 0 இருந்தா 2 0 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு 7/10,000 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான விடை. சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன். √8 பவர் 1/3 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த √8 8 பவர் 1/2 எழுதிக்கலாம், 8 பவர் 1/2 எழுதிக்கலாம். இன்ட்டு மேல 1/3 இருக்கு. இப்ப நம்ம இந்த 8 2 பவர் கியூப்னு எழுதிக்கலாம், 2 பவர் கியூப் இன்ட்டு மேல 1/2 இருக்கு, இன்ட்டு மேல 1/3 இருக்கு. இப்ப நம்ம இந்த 3யும் இந்த கீழே உள்ள 3யும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு மிச்சம் என்ன இருக்கும், 2 1/2 இருக்கும். இப்ப நம்ம இந்த 2 1/2 பாருங்க, இப்ப நம்ம ரூட்டை வந்து எப்படி வந்து 1/2 மாத்தணும், அதே மாதிரி மேல உள்ள 1/2 ரூட்டா மாத்திக்கலாம். அப்ப நமக்கு இங்க √2 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். a/3 = b/4 = c/7 எனில் a + b + c/c என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா a யோட மதிப்பு 3ன்னு அர்த்தம், அதே மாதிரி b யோட மதிப்பு 4ன்னு அர்த்தம், c யோட மதிப்பு 7ன்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்த abca எடுத்து இதுல அப்ளை பண்ணலாம். a + b + c, a னா 3 + b னா 4 + c னா 7 இருக்கு, பை சீன் இருக்கு, சீனா 7 தான். இப்ப எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். 3 + 4 7, 7 + 7 14. அப்படின்னா 14/7, 1 7 7 14. அப்ப நமக்கு 2 கிடைக்கும். இதோட ஆன்சர் 2. ஒரு வகுப்பில் மாணவியர்களின் விகிதம்னா ரேஷியோ 4:5 இருக்கான். மாணவர்களின் எண்ணிக்கை 20 இருக்கு
எனில் மாணவியரின் எண்ணிக்கை காண்க. இப்போ நமக்கு ரேஷியோ எப்படி இருக்குது, மாணவர்கள் இஸ்டு மாணவிகள் இருக்கு, அது வந்து 4:5 இருக்கு, 4:5. இப்போ நமக்கு மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 20 இருக்கான் மாணவர்களோட எண்ணிக்கை. இப்போ நமக்கு இங்க 4 இருக்கு, இங்க 4 எப்படி 20 மாத்தலாம், 5ஆல பெருக்கலாமா, 5×4 20. அப்ப அதே மாதிரி இங்க நமக்கு 5 இருக்கு, இங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த 4 5ஆல பெருக்க, என்ன பண்ணீங்க 5ஆல பெருக்கணும், இப்ப என்ன வரும் 5×5 25. அப்படின்னா மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும், 25 இருக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். தசம எண்ணை பின்னமாக மாற்றுக 0.117 பார். இப்ப நம்ம இந்த கோட்டை தான் பார்னு சொல்லுவோம். இந்த பாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இந்த பாருக்கு கீழே உள்ள நம்பர்லாம் திரும்ப 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 முடிவே எல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இங்க 0.117 திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், 117 117ன்னு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் முடிவே இல்லாம. இப்ப நம்ம இதை எப்படி ஒரு பின்னமா மாத்தலாம்னா, முதல்ல இந்த கோட்டுக்கு கீழே எத்தனை நம்பர் இருக்கு, 117, அதை முதல்ல எழுதிக்கலாம், 117. கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்க எத்தனை நம்பர் இருக்கோ நம்ம அத்தனை 9 போட்டுக்கலாம், 1 2 3. இப்போ நமக்கு மேல 3 நம்பர் இருக்கு, நம்ம என்ன பண்ணிட்டோம், கீழே 3 9 போட்டாச்சு. இதே 4 நம்பர் இருந்தா 4 9 போட்டுக்கலாம். இப்போ இதான் இதோட ஆன்சர். இதே மாதிரி 0.567 இதோட ஆன்சர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600 மற்றும் அவைகளின் மீபோவா 5 எனில் மீச்சிமா காண்க. மீபோவான HCF, மீச்சிமான LCM. இப்போ நமக்கு மீச்சிமா LCM கொடுத்தாலே ஃபார்முலா வந்து மீச்சிமா பெருக்கல் மீபோவா ஈக்குவல் டு x×y. இப்போ நமக்கு மீச்சிமா என்ன கொடுத்துருக்காங்க, மீச்சிமா கொடுக்கல, மீச்சிமா அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு மீபோவா வந்து 5 இருக்கு, 5 எழுதிக்கலாம், ஈக்குவல் டு x+y. ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் வந்து 1600. 1600. இப்போ நம்ம இந்த 5 இந்த கொண்டு வர போறோம், 5 பெருக்கல்ல இருக்கு, இங்க வரும்போது வகுத்தல்ல வரும். அப்படின்னா மீச்சிமா ஈக்குவல் டு 1600 வகுத்தல்ல வரும் பை 5. இப்போ இந்த ரெண்டையும் வகுக்கலாம். இந்த ரெண்டையுமே வகுக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 320. இப்போ நமக்கு இதான் தேவையான விடை. 4^3.5 2/5 என்பதற்கு சமான விகிதம் எது? இப்ப நம்ம இந்த 4 2/2 எழுதிக்கலாம். அப்புறம் இங்க ஒரு 3.5 இருக்கு, 2/5 இதை எடுத்து அப்படியே எழுதிட்டேன். இப்ப நம்ம இந்த ரெண்டையும் 3.5 பெருக்க போறோம். 3.5 பெருக்கலன்னா நமக்கு 7 கிடைக்கும். அப்ப நமக்கு இது எல்லாமே 7ஆ மாறிடும். அப்ப நமக்கு 2/7 2/5 இருக்கும். இப்ப நம்ம இந்த 7 என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து 2/5 பெருக்கல் 2/2 எழுதிக்கலாம். 2/5 இன்ட்டு 2/2 2/5 அப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த 2/5 2/5 கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு 2/2 இருக்கும். இது நமக்கு ஒரு முறை தான், நமக்கு இங்க 1 கிடைக்கும். 2 ஸ்கொயர்னா 4, இங்க 1 இருக்கு. அப்ப நமக்கு இதான் தேவையான ஆன்சர். அவர்கள் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் 65 97 78 80 49 23 48 59 98 எனில் வீச்சு அதாவது ரேஞ்ச் காண்க. இப்ப நமக்கு வீச்சு அதாவது ரேஞ்சோட ஃபார்முலா வந்து L-S. Lனா பெரிய நம்பரு, எஸ்னா சிறிய நம்பரு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, நமக்கு Lனா என்ன நம்பர் வரும், இதுல எது பெருசா இருக்கு, 98 தான் பெருசு. அப்படின்னா Lனா 98, எஸ்னா சிறிய எண். அப்ப நமக்கு எதுல சிறுசா இருக்குது, இல்லையே 23 தான் சிறுசா இருக்குது. இப்ப இதில் அப்ளை பண்ணலாம். L-S. Lனா 98 மைனஸ் எஸ்னா 23. 98ல 23 கழிச்சா என்ன வரும், அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. எண்ணை காண்க. 1 1 2 5 2 3 11 3 4. இதுல நம்பர் கொடுக்கல, 4 5. அப்படின்னா இதுல என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க 2 நம்பரையும் பெருக்கிருக்காங்க. பெருக்கி வர நம்பர்ல இருந்து 1 கழிச்சிருக்காங்க. அப்படின்னா 2 2 2ல 1 கழிச்சா என்ன வரும், 1 கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இந்த 2ஐயும் பெருக்கலாம். 2 3 6, 6ல 1 கழிச்சா என்ன வரும், 5. இந்த இருக்குதா, கரெக்டா இருக்கு. அதே மாதிரி 3ஐயும் 4ஐயும் பெருக்கும் போது என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். அதுல இருந்து 1 கழிச்சா 11. இந்த இருக்கு ஆன்சர். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, 4 5 இருக்கா, அப்படின்னா 4 பெருக்கல் 5, 4 5 20 கிடைக்கும். 20ல இருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும், 19 கிடைக்கும். அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன வரும், 19 கிடைக்கும். 36 வினாடி என்பது 1 மணி நேரத்தில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. 1 மணி நேரம்னா நமக்கு 60 நிமிடங்கள். அதே மாதிரி 1 மணி நேரம்னா 3600 வினாடிகள். இப்ப நமக்கு தேவையானது வினாடி. அப்ப என்ன பண்ணிக்கலாம், மொத்தம் நமக்கு 1 மணி நேரத்துல 3600 வினாடிகள் இருக்கு. நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது 36. அப்போ 36/3600 பெருக்கல் இங்க நமக்கு என்ன தேவைப்படுது, பெர்சன்டேஜ். அப்ப என்ன போடணும், 100% போட்டுக்கணும் தேவைப்படுறத. இப்ப நமக்கு இங்க 2 0, அதே மாதிரி மேல 2 0 கட் ஆயிட்டு 36 அப்ப நமக்கு 1 மட்டும் கிடைக்குது. அப்போ 1 இங்க பெர்சன்டேஜ் இருக்கு, பெர்சன்டேஜ் போட்டாச்சு. அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் 1%.
20க்கும் 30க்கும் இடையில் உள்ள பகா எண்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. பகா எண்கள்னாலே ஒன்னாவது வாய்ப்பாடுலையும் அதோட வாய்ப்பாடுலையும் வர்றதான் பகா எண்கள். அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடுற எண்கள் தான் பகா எண்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எதெல்லாம் வரும்னா 2 வரும், 3 வரும், 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பகா எண்கள். நமக்கு இதில் வந்து கேட்டிருக்கிறது 20க்கும் 30க்கும் இடையில். அப்படின்னா பாருங்க, 20க்கு மேலே அப்படின்னா 23 வரும், 29 வரும். 30க்கு உள்ளன்னா 31 வராது. அப்போ நமக்கு இந்த 2 நம்பர் தான் வருது. அப்போ நமக்கு 2 நம்பர் வருது. ஆன்சர் 2. ஒரு இணைகரத்தின் அடி உயரம் 9 சென்டிமீட்டர், குத்துயரம் 5 சென்டிமீட்டர் எனில் இணைகரத்தின் பரப்பளவு காண்க. இப்போ நமக்கு இணைகரத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து P × H. இப்போ நமக்கு அடி உயரம்னா 9 சென்டிமீட்டர் இருக்குது, குத்துயரம்னா 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. இதில் அப்ளை பண்ணனா B நமக்கு என்ன இருக்கு, 9 பெருக்கல் H என்ன இருக்கு, 5 இருக்கு. 9×5 45 சதுர அலகுல என்ன பண்ணலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இதான் நமக்கு தேவையான விடை. 120 ஆட்கள் ஒரு வேலையை 100 நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை 150 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதான் ஃபார்முலா. M1 D1 H1/W1 = M2 D2 H2/W2. இப்போ நமக்கு இதில் Mனா வந்து ஆட்கள், Dனா நாட்கள், Hனா நேரம், W1னா வேலை. இப்போ நமக்கு இதில் எல்லாமே அப்ளை பண்ணா நமக்கு M1னா ஆட்கள், முதல்ல வந்து 120 பெருக்கல் D1, Dனா என்னது நாட்கள், 100 நாட்கள் ஆகுது அப்படின்னா 100. நம்ம வந்து H1 W நம்மகிட்ட இல்லை, அப்போ நம்ம இதை விட்டுலாம். ஈக்குவல் M2னா என்னது, Mனா ஆட்கள், அப்படின்னா வந்து 150 ஆட்கள், அப்படின்னா 150 போட்டுக்கலாம். M2 × D, டே நம்மகிட்ட இருக்குதா, அதான் கேள்வி. அப்போ நமக்கு D அப்படியே வச்சுக்கலாம். 150 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம். இந்த 150 இங்கே பெருக்கல்ல இருக்கு, இங்கே வரும்போது வகுத்தலாம் வரும். அப்போ நமக்கு 120 பெருக்கல் 100 வகுத்தல் 150 ஈக்குவல் Dன்னு வருது. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கட் பண்ணிடலாம். 3×5 15, 2×5 10, 1 3 3, 4 3 12, இங்க ஒரு 0 இருக்கு 40. 40 × 2னா 80 கிடைக்கும். அப்ப நமக்கு D = 80. 1000⁻7/10⁻18 ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த 1000 இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம 10⁻3ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா இதை என்ன பண்ணலாம், 10⁻3ன்னு எழுதிக்கலாம். மேலே என்ன இருக்கு, 7 இருக்கு, அது அப்படியே எழுதிக்கலாம். 10⁻18. இப்போ நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 7 21 கிடைக்கும். 10⁻18. இப்போ நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ண போகிறோம். 2 நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா மேலே உள்ள பவர் 2 என்ன பண்ணலாம், கழிக்கலாம் டிவிஷனில் இருக்கும்போது. அப்போ நமக்கு 10 பவரில் 21, இது மேலே வரும்போது கழித்தலில் வரும், -18. இப்போ 21ல் 18 போச்சுன்னா 3 கிடைக்கும். அப்படின்னா 10⁻3 வரும். 10⁻3 என்ன பண்ணலாம், நம்ம 1000 எழுதிக்கலாம். இப்போ நமக்கு 1000 தான் ஆன்சர். 1 கிலோகிராமிற்கு 5 கிராம் என்பது எத்தனை % கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு 1 கிலோனா 1000 கிராம்னு அர்த்தம். இப்போ நமக்கு 5 கிராம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா மொத்தம் 1000 கிராமுக்கு நம்மகிட்ட 5 கிராம் இருக்கு. இப்போ நமக்கு என்ன தேவை, % என்ன பண்ணிக்கலாம், ×100% போட்டுக்கலாம். இங்கே 2 0, மேலே 2 0 கட் ஆகிட்டு இப்போ நமக்கு 5/10 இருக்கு. 4×5 5, 2×5 10. அப்போ நமக்கு 1/2 கிடைக்கி. 1/2னா நம்ம 0.5ன்னு எழுதிக்கலாம். 0.5. இப்போ நம்ம இங்கே % இருக்கு, %. இதான் நமக்கு தேவையான ஆன்சர், 0.5%. x² - 2x/x² + 2x × 3x + 6/x - 2இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னா இந்த x² - 2xல x காமனாக இருக்குது. நம்ம x என்ன பண்ணலாம், காமன் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு உள்ள வந்து ஒரே ஒரு x இருக்கும், மைனஸ் இங்கே 2 மட்டும் இருக்கும். அதே மாதிரி பை இங்கேயும் x என்ன பண்ணலாம், காமனாக அவுட் பண்ணலாம். அப்போ நமக்கு இங்கே ஒரே ஒரு x மட்டும் இருக்கும், இதில் +2 மட்டும்தான் இருக்கும். இந்த x வெளியே வந்துடும். இங்கே நமக்கு 3x + 6 இருக்குது. நம்ம 6 வந்து 3 × 2ன்னு பிரிக்கலாம். இங்கே நமக்கு 3 காமனாக அவுட் பண்ணிக்கலாம். 3 அவுட் பண்ணும்போது மிச்சம் நமக்கு இங்கே x இருக்கும். இதில் நமக்கு அவுட் பண்ணும்போது மிச்சம் 2 மட்டும் இருக்கும். ஏன்னா 3 வெளியே வந்துடும்ல, அதனால பை இங்கே நமக்கு எதுவுமே அவுட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். x - 2. இப்போ நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம். x - 2 x - 2 கேன்சல் ஆயிடுச்சு. x + 2வும் கேன்சல் ஆகிட்டு. இப்போ இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x கேன்சல் ஆகிட்டு. மிச்சம் நமக்கு 3 மட்டும் இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் 3 வந்திருக்கு. a/b = 4/3 எனில் 6a + 4b/6a - 5bஇன் மதிப்பு காண்க. இப்போ நமக்கு இதில் ஏக்கு பதிலாக நம்பர் தேவை, பிக்கு பதிலாக நம்பர் தேவை. இப்போ நமக்கு ஏக்கு பதிலாக இங்கே 4 வச்சுக்கலாம். அதே மாதிரி பிக்கு பதிலாக 3 வச்சுக்கலாம். ஏனா 4, பினா 3 எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து இதில் அப்ளை பண்ணலாம். இங்கே நம்ம ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 4 போடலாம். அப்படின்னா 6 ஏக்கு பதிலாக 4 + 4bன்னு இருக்கு. 4bக்கு பதிலாக 3 பை 6a 6, ஏக்கு பதிலாக 4 போட்டுக்கலாம். மைனஸ் பண்ணும் 5b 5 போட்டாச்சு. பிக்கு பதிலாக 3 போட்டுக்கலாம். இப்போ பாருங்க 4 6 24 +
4 3 12 பை 4 6 24 மைனஸ் I 3 15. இப்போ நம்ம 24 கூட 12 கூட்டம் நமக்கு கிடைக்கிற விடை வந்து 36. அதே மாதிரி 24ல் 15 கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 9. அப்படின்னா பாருங்க 1 9 9 4 9 36. அப்போ நமக்கு ஆன்சர் 4 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான விடை. இந்த 120 ஆட்கள் ஒரு வேலையை 100 நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை 150 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு இந்த மாதிரி வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்தாலே நமக்கு இதான் ஃபார்முலா. M1 D1 H1 by W1 equal to M2 D2 H2 by W2. இப்போ நமக்கு இதில் Mனா வந்து ஆட்கள், Dனா நாட்கள், Hனா நேரம், Wனா வேலை. இப்போ நமக்கு இதில் எல்லாமே அப்ளை பண்ணா நமக்கு M1னா ஆட்கள் முதல்ல வந்து 120 பெருக்கல் D1 Dனா என்னது நாட்கள் 100 நாட்கள் ஆகுது அப்படின்னா 100. நம்ம வந்து H1 W நம்மகிட்ட இல்லை, அப்போ நம்ம இதை விட்டுலாம். ஈக்குவல் டு M2னா என்னது Mனா ஆட்கள் அப்படின்னா வந்து 150 ஆட்கள் அப்படின்னா 150 போட்டுக்கலாம். M2 இன்ட்டு D டே நம்மகிட்ட இருக்குதா அதான் நமக்கு கேள்வி. அப்போ நமக்கு D அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா D தேவைப்படுது நமக்கு, அதனால இந்த 150 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம். இந்த 150 இங்கே பெருக்கல்ல இருக்கு, இங்கே வரும்போது வகுத்தலாம் வரும். அப்போ நமக்கு 120 பெருக்கல் 100 வகுத்தல் 150 ஈக்குவல் டு Dன்னு வருது. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கட் பண்ணிடலாம். 3 5 15 2 5 10 1 3 3 4 3 12 இங்கே ஒரு 0 இருக்கு 40. 40 இன்ட்டு 2னா 80 கிடைக்கும். அப்போ நமக்கு D ஈக்குவல் டு 80. அப்போ நமக்கு வந்து 150 ஆட்கள் அந்த வேலையை 80 நாளில் முடிப்பாங்களா. அப்போ நமக்கு 80 ஆன்சர். இந்த x plus y ஈக்குவல் டு 10 மற்றும் xy ஈக்குவல் டு 25 எனில் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இதில் தேவைப்படுற ஃபார்முலா வந்து a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் தேவைப்படுது. இப்போ நம்ம இதில் ஏக்கு பதிலாக x வச்சுக்கலாம், டிக்கு பதிலாக y வச்சுக்கலாம். இதில் அப்ளை பண்ணலாமா? என்ன வரும்னா x பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம இதில் உள்ளதை எடுத்து அப்ளை பண்ணலாம். x பிளஸ் ஒய்னு என்ன இருக்குது 10 இருக்குது. அப்புறம் அப்ளை பண்ணலாமா 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தெரியாது பிளஸ் 2 அப்படியே போட்டுக்கலாம். xy என்ன இருக்குது 25 இருக்குது 25 ஒய் ஸ்கொயர் தெரியாது அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இந்த 10 ஸ்கொயர்னா 100 ஆகிரும் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் பிளஸ் 2 25னா 50 கிடைக்கும் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த 50 இந்த பக்கம் கொண்டு வரலாம். 50 இங்கே பிளஸ்ல இருக்கு, அப்போ இங்கே வரும்போது மைனஸாக வரும். அப்போ நமக்கு 100 மைனஸ் 50 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். 100ல் 50 போச்சுன்னா மிச்சம் 50 இருக்கும். அப்படின்னா 50 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். y by x ஈக்குவல் டு 3/4 எனில் 6/7 பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பை ஒய் பிளஸ் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு y by y ஈக்குவல் டு 3/4 இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த எக்ஸ்னா 3ன்னு அர்த்தம், ஒய்னா 4ன்னு அர்த்தம். எக்ஸ்னா 3ன்னு அர்த்தம், ஒய்னா 4ன்னு அர்த்தம். அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம இதை கொண்டு இதில் அப்ளை பண்ணலாம். இங்கே முதல்ல 6/7 இருக்கு எழுதியாச்சு, பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஒய்னா 4 மைனஸ் எக்ஸ்னா 3 பை ஒய் பிளஸ் எக்ஸ். ஒய்னா 4 பிளஸ் எக்ஸ்னா 3 6/7 பிளஸ் இங்கே பாருங்க 4ல் 3 போச்சுன்னா 1 கிடைக்கும். 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7 கிடைக்கும். இப்போ நமக்கு பகுதி 2 நம்பர் சேமா இருந்தா மேல நம்பரையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ 6 பிளஸ் 1னா 7, கீழே 7 வரும். 1 7 1 7. அப்போ நமக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். இந்த 1 தான் தேவையான ஆன்சர். ஒரு தொகையின் 12% என்பது ரூபாய் 1080 எனில் அத்தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு அந்த தொகை நமக்கு கொடுக்கவே இல்லை, அதனால நம்ம அந்த தொகையை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது 12%. பர்சன்டேஜ் வந்து என்ன போடணும் பை 100 போடணும். ஈக்குவல் டு 12% எவ்வளோ இருக்குது நமக்கு 1080 ரூபாய் இருக்குது போட்டுக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸ் இங்கே தேவைப்படுது, அதனால இந்த 2 நம்பரையும் நம்ம இந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்படின்னா இந்த பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலாம் வரும், வகுத்தல இருக்கிறது பெருக்கலா வரும், அப்படியே மாறி வரும். அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1080 இன்ட்டு இந்த 100 பெருக்கல்ல வந்துடும், இந்த 12 வகுத்தல்ல வந்துடும். இப்போ நம்ம இந்த 12 வச்சு இந்த 1080 கட் பண்ணலாம். நம்ம ரெண்டையுமே வகுக்கும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 90 கிடைக்கும். அப்போ நமக்கு 90 மிச்சம் நமக்கு இங்கே 100 மட்டும் இருக்கும். 90 இன்ட்டு 100னா 90 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 2 0 இருக்கு, 2 0 அப்படியே போட்டுக்கலாம். இதான் நமக்கு தேவையான விடை. எக்ஸ் ஈக்குவல் டு 9000. இரு எண்களின் பெருக்கற் பலன் 1320 மீபோவா 6 எனில் மீச்சிமா காண்க. மீபோவான HCF, மீச்சிமான LCM. இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போ நமக்கு LCM நமக்கு வந்து கொடுக்கல, நம்ம அப்படியே எழுதிக்கலாம். LCM இன்ட்டு HCF கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க 6 இருக்கு ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்னா இரு எண்களின் பெருக்கல் பலன் 1320 எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு தேவையானது LCM. இப்போ நம்ம இந்த 6 இந்த பக்கம் கொண்டு போகலாம். 6 இங்கே பெருக்கல்ல இருக்கு, வரும்போது வகுத்தல்ல வரும். அப்போ நமக்கு இங்கே LCM அப்படியே இருக்கும். ஈக்குவல் 1320 பை 6ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம 1320 6ஆல வகுக்கலாம். வகுக்கும் கிடைக்கிற ஆன்சர் வந்து 220 கிடைக்கும். 220. அப்போ நமக்கு தேவையான LCM வந்து 220.
10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப ஈஸி. மொத்த குழந்தைகள் வந்து 10 இருக்கு, அதோட சராசரி 80. ரெண்டே பேருக்கும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 800 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். நம்ம வந்து ஃபார்முலா படி பார்க்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு எக்ஸ் பார்னா சராசரி, அது எவ்வளவு இருக்கு? சராசரி 80 இருக்கு. அப்படின்னா எக்ஸ் பாருக்கு பதிலாக 80 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் நமக்கு தேவையான இது நம்மகிட்ட இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். பை என்னங்கிறது எண்ணிக்கை, மொத்தம் 10 குழந்தைங்க அப்படின்னா எண்ணிக்கை வந்து 10 கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 10 இந்த பக்கம் கொண்டு போகிறோம். இப்போ இது வந்து வகுத்தல்ல இருக்கு, அப்போ இங்கே பெருக்கலா போகும். அப்போ நமக்கு 80 பெருக்கல் 10ன்னு வரும். இப்போ என்ன வரும்? 800. அப்போ நமக்கு சம்மேஷன் எக்ஸ் வந்து 800 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது எக்ஸ் ஒய் என்ற எண்களின் மீபோவ 4 மற்றும் மீபோமா 9696 மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு 96 எனில் ஒய்யின் மதிப்பு காண்க. நமக்கு இதோட ஃபார்முலா வந்து எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். மீபோமா தான் எல்சிஎம், மீபோவானா ஹெச்சிஎஃப். இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். எல்சிஎம் என்ன இருக்கு? எல்சிஎம் வந்து இந்த இருக்கு 9696 இருக்கு. இன்ட்டு ஹெச்சிஎஃப் என்ன இருக்கு? 4 இருக்கு. ஈக்குவல் டு எக்ஸ் என்ன இருக்கு? 96 இருக்கு. இன்ட்டு ஒய் நமக்கு கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒய் தான் தேவைப்படுது. இந்த 96 நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போறோம். 96 இங்க பெருக்கல்ல இருக்கு, அப்படிங்க வரும்போது வகுத்தலா வரும். இப்போ நமக்கு 96 இன்ட்டு 4 பை 96ன்னு வரும். ஈக்குவல் டு ஒய். இப்போ நம்ம இந்த 96ஐயும் இந்த 9696 கட் பண்ணலாம். இது ஒரு முறை வரும், இது நமக்கு வந்து 101 முறை வரும். இப்போ நமக்கு 101 இன்ட்டு 4 இருக்கு. 101 இன்ட்டு 4னா 404 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஒய்யோட ஆன்சர். ரூட் ஆஃப் 784 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 500இன் 78% எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 784 28 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 28 ஸ்கொயர் ரூட் இருக்கு, ரூட் போட்டாச்சு. பிளஸ் எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. ஈக்குவல் டு 500 எழுதியாச்சு. இந்த 78% என்ன பண்ணலாம்னா 78/100ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்தது இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு இங்க 28 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 பெருக்கல் 78 கிடைக்குது. 5 பெருக்கல் 78னா 390 கிடைக்கும். 390. இப்போ நமக்கு எக்ஸ் தான் தேவை, அதனால இந்த 28 இந்த பக்கம் கொண்டு வரலாம். 28 இங்க பிளஸ்ல இருக்கு, அப்ப இங்க வரும்போது மைனஸா வரும். அப்ப நமக்கு 390 மைனஸ் 28 கிடைக்கும். 390ல 28 கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 362 கிடைக்கும். 362. அப்ப எக்ஸோட ஆன்சர் 362. சுருக்குக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 பை எக்ஸ் பிளஸ் 4 வகுத்தல் எக்ஸ் மைனஸ் 4 பை எக்ஸ் பிளஸ் 4 இருக்கு. இப்போ நம்ம எடுத்து அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 பை எக்ஸ் பிளஸ் 4. இப்போ நான் இந்த வகுத்தலை பெருக்கலா மாற்ற போறேன். பெருக்கலா மாற்றும் போது மேல நம்பர் கீழே வந்துடும், கீழே உள்ளது மேலே வந்துடும். அப்போ நமக்கு கீழே உள்ள எக்ஸ் பிளஸ் 4 மேலே வரும், எக்ஸ் மைனஸ் 4 கீழே வந்துடும். இப்போ நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த 16 நம்ம 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு இதோட ஃபார்முலா வந்து ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு எக்ஸ் பிளஸ் 4 வரும், எக்ஸ் மைனஸ் 4. இதுல நம்ம எடுத்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4 பை எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4. இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்னா கட் பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 4 மிச்சம் நமக்கு எக்ஸ் பிளஸ் 4 மட்டும் இருக்கும். எக்ஸ் பிளஸ் 4 இதான் நமக்கு தேவையான ஆன்சர். 9a கியூப் b ஸ்கொயர் c பவர் 4 12a ஸ்கொயர் b ஸ்கொயர் c இன் மீப்பெரு வகுத்தி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. மீப்பெரு வகுத்தினா ஜிசிடி. இப்போ நம்ம ஜிசிடி பார்க்கறதுக்கு முதல்ல 2 எடுத்து எழுதியாச்சு. நம்ம முதல்ல வந்து இதுக்கு பார்க்கலாம், நம்பருக்கு பார்க்கலாம். இங்க 9 இருக்கு, இங்க 12 இருக்கு. இந்த 9ஐயும் 12ஐயும் காமனா டிவைட் பண்ண நம்பர் பெரிய நம்பரா இருக்கணும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம 2 போட்டோம் அப்படின்னா இந்த 9 வராது, ஆனால் 12 வரும். 3 போடும்போது நமக்கு 9ம் டிவைட் ஆகும், 12ம் டிவைட் ஆகும். அப்போ நமக்கு 3 தான் கிடைக்குது. 3 தான் இதோட என்னது ஜிசிடி. 3 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து வந்து இங்க ஏ பவர் கியூப் இருக்கு, ஏ ஸ்கொயர் இருக்கு. எது ரொம்ப சிறுசா இருக்கு? ஏ ஸ்கொயர் தான் சிறுசா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை எடுத்து எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயரை. அதே மாதிரி இங்க பி ஸ்கொயர் ரெண்டும் சேம் தான், பி ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கலாம். சி பவர் 4 சி. எது சிறுசா இருக்கு? சி. அவ்வளவுதாங்க. நம்பர்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டையுமே டிவைட் பண்ற பெரிய நம்பரு. வேரியபிள்னா இதுல எது சிறிய அடுக்கா இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். அவ்வளவுதான். இப்ப நமக்கு இதான் தேவையான ஆன்சர். ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எனில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணுடன் நமக்கு அது தெரியாது, நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதோட கழிக்கணுமா அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும். இதை 16% அப்படின்னா 16/100% எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னா 42 கிடைக்குமா, 42 கிடைக்குது. இப்போ நம்ம இந்த 100 வச்சு இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ நமக்கு 100 இன்ட்டு எக்ஸ்னா 100x கிடைக்கும், மைனஸ் 16x/100 ஈக்குவல் டு இந்த 42 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம இந்த 100xல இருந்து 16x கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 84 கிடைக்கும். அப்படின்னா 84x/100 ஈக்குவல் டு 42. இப்போ நம்ம
இந்த எக்ஸ் இங்க அப்படியே வச்சுக்கலாம். இந்த 100 இங்க வகுத்தல் இருக்கு, அப்ப நமக்கு இங்க வரும்போது பெருக்கலா வரும். அதே மாதிரி இந்த 84 இங்க பெருக்கல் இருக்கு, இங்க வரும்போது வகுத்தலா வரும். 84 வகுத்தல் பாருங்க, 1 4 42 2 4 2 84 1 2 2 52 100. அப்ப நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 50ன்னு கிடைச்சிருக்கு. 24 15 மற்றும் 36 ஆல் வகுபடும் 6 இலக்க பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 6 இலக்க பெரிய எண்ணாலே 6 முறை 9 எழுதிடணும். 1 2 3 4 5 6 இதான் வந்து 6 இலக்க மிகப்பெரிய எண். இது 5 இலக்கமா இருந்துச்சுன்னா 5 ஆட்ட 9 எழுதணும். அவ்வளவுதான். கொடுத்துருக்கிற இந்த 3 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 24 15 36க்கு எல்சிஎம் எடுத்தா நமக்கு 360 கிடைக்கும். இந்த 360 வச்சு நம்ம இந்த பெரிய எண்ணை வகுக்க போறோம். வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஈவு வந்து 2 1 7 7 7ன்னு கிடைக்கும். மீதி வந்து 279 கிடைக்கும். நமக்கு தேவையானது இந்த மீதி தான். இப்ப நம்ம இந்த மீதியை வச்சு இந்த நம்பரை கழிக்கணும். இந்த மிகப்பெரிய எண்ணை நம்ம 279 கழிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 9,99,720 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். குரூப் 4 2016 வந்த கேள்வி. -1 2/7 + -3 5/7 + 6 4/7 மதிப்பு கண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு. நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனா மாற்றணும். அதை எப்படி மாற்றலாம்னா கீழே உள்ள நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கணும். அப்படின்னா ஓரேலா 7 கிடைக்கிற ஆன்சரை நம்ம மேல நம்பரோட கூட்டணும். ஓரேல் 7 2 கூட்டினா 9 கிடைக்கும். அப்படின்னா மைனஸ்னா -9. கீழே வந்து இந்த நம்பரை அப்படியே எழுதிக்கலாம் 7. அடுத்து பாருங்க, இந்த 2 நம்பரையும் பெருக்கிடலாம். 3 21 இது கூட 5 கூட்டணும். அப்ப என்ன வரும் 26. மைனஸ்னா -26. கீழே 7 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க 6 7 எத்தனை வரும் 42. அது கூட வந்து 4 கூட்டும் போது என்ன வரும் 46 கிடைக்கும். பிளஸ் 46 கீழே 7 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நமக்கு கீழே நம்ம சேமா இருக்கு. இப்போ என்ன பண்ணலாமே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இங்க மைனஸ், இது ஒரு மைனஸ், ரெண்டுமே சேம் சிம்பிளா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 26 கூட 9 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 35 கிடைக்கும். பிக் நம்பர் வந்து 26. சிம்பிள் மைனஸ்னா மைனஸ் போட்டுக்கலாம். -35/7. இங்க பிளஸ் 46/7. இங்க மைனஸ், இது பிளஸ். ஒரே சிம்பிள் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்னா ரெண்டையுமே கழிக்கலாம். 46ல 35 போச்சுன்னா மிச்சம் என்ன கிடைக்கும் 11 கிடைக்கும். பெரிய நம்பர் 46 அப்படின்னா சிம்பிள் பிளஸ்னா பிளஸ் போடணும். அப்படின்னா பிளஸ் 11 என்னது 7. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். e⁻0வின் மதிப்பு காண்க. e⁻0 அதாவது எந்த ஒரு மதிப்போட அடுக்குல 0 இருந்தாலும் அதோட ஆன்சர் 1 தான். அதாவது எனிதிங் பவர் 0 1. இப்ப நமக்கு 7/0னா ஆன்சர் 1 தான். ஏன்னா அதோட பவர்ல 0 இருக்கு. அதே மாதிரி 10/0னாலும் ஆன்சர் 1 தான். ஏன்னா அதோட அடுக்குல 0 இருக்கு. அதே மாதிரி e⁻0னா அடுக்குல 0 இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும் 1. இதோட ஆன்சர் 1 தான். இது ஆப்ஷன் B-ல இருக்கு. இதே மாதிரி 9/0வோட ஆன்சர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தசம எண்ணை பின்னமாக மாற்றுக. 0.36 மேல ஒரு கோடு இருக்கு. இப்போ இந்த மேல உள்ள கோட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கோட்டுக்கு கீழே உள்ள நம்பர் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும், முடிவே இல்லாம. அதாவது இப்போ 0.36 இருக்கா, இந்த கோட்டு கீழே 36 இருக்கு அப்படின்னா இந்த 36 திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும், முடிவே இல்லாம. இப்ப நம்ம இதை எப்படி நம்ம இதை பின்னமா மாத்துறதுன்னா முதல்ல என்ன பண்ணலாம்னா இந்த கோட்டுக்கு என்ன நம்பர் இருக்கு 36 இருக்கா, முதல்ல இந்த 36 அப்படியே எழுதிக்கலாம். கீழே என்ன வரும் அப்படின்னா வந்து இங்க எத்தனை நம்பர் இருக்கு 2 நம்பர் இருக்கு அப்படின்னா அத்தனை 9 எழுதிக்கணும். இங்க 2 நம்பர் இருந்தா கீழே 2 9 போட்டுக்கணும். மேல 3 நம்பர் இருந்துச்சுன்னா 3 ஆட்டை என்ன போடணும் 9 போட்டுக்கணும். 4 நம்பர் இருந்துச்சுன்னா 4 ஆட்டை போட்டுக்கணும். இப்போ நமக்கு ஆன்சர் 36/99. இப்போ 0.56 மேல பார். இதோட ஆன்சர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கோணங்களின் எண்ணிக்கை காண்க. இப்போ இந்த முக்கோணத்துல மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணலாம்னா இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்குலாம் நம்பர் கொடுக்கலாம். இது ஒரு பேஸ்மெண்ட், இது ஒரு பேஸ்மெண்ட், இது ஒரு பேஸ்மெண்ட், மொத்தம் 3 பேஸ்மெண்ட் இருக்கு. இப்போ எல்லா பேஸ்மெண்ட்டையும் கூட்டிடலாம் வர நம்பர் எல்லாத்தையும். அப்ப நமக்கு 1 கூட்டல் 2 கூட்டல் 3. இப்போ இந்த 3ஐயும் கூட்டினா என்ன வரும் 3 6, மொத்தம் 6 வருது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதுல மொத்தம் 6 முக்கோணங்கள் இருக்கு. இதே மாதிரி இந்த முக்கோணத்துல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இருக்குங்க 24 டிவிஷன் 8 - 3 பெருக்கல் 2 இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி சுருக்குன்னு வந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா போர்ட் மாஸ் மெத்தடை இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பி அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் பண்ணணும். முதல்ல வந்து இங்க பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு பாருங்களேன் 3 பெருக்கல் 2 இருக்கு. 3 2 6 வரும். அப்ப நமக்கு 24 டிவிஷன் 8 மைனஸ் இது 2 6 மாறிடும். அடுத்து பாருங்க பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். 8ல 6 போச்சுன்னா மிச்சம் 2 இருக்கும். அப்புறம் இங்க டிவிஷன் 24. அப்புறம் இங்க 24ல 2 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் 12 கிடைக்கும். அப்ப நமக்கு இதான் தேவையான ஆன்சர்.
4x + 5y = 83 மற்றும் 3x / 2y = 21/22 எனில் y - x என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம இதை எடுத்து இங்க எழுதிக்கலாம். இங்க 3x இருக்கு. 3xல உள்ள 3 பெருக்கல்ல இருக்கு. அப்ப நம்ம இதை இந்த பக்கம் கொண்டு வரும்போது வகுத்தல்ல வரும். அதே மாதிரி இந்த 2yல உள்ள 2 வகுத்தல்ல இருக்கு. அப்ப நமக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது பெருக்கல்ல வரும். இப்போ நமக்கு 21/22 பெருக்கல் 2/3 இருக்கு. இப்போ ரெண்டுமே கட் பண்ணலாம். O 2 2 11 2 22 வரும். அதே மாதிரி 1 3 3 7 3 21. அப்ப நமக்கு 7/11 வருது. x/y னா 7/11. அப்பனா x க்கு இடத்துல 7 இருக்கு. அப்பனா x னா 7. அதே மாதிரி y னா 11. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது y - x. y னா 11 மைனஸ் x னா 7. 11 - 7 என்ன வரும்? 4. இது a³ - 1 a² - 1 இன் மீபோவா காண்க. மீபோவானா ஜிசிடின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு இங்க a³ - 1 இருக்கு. நம்ம 1 வந்து 1³ எழுதிக்கலாம். இப்போ நம்ம இந்த a³ - b³ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்படின்னா a - b a² + ab + b² வரும். இப்போ நம்ம a க்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா a தான் இருக்கு. b க்கு பதிலாக 1 இருக்கு. a க்கு பதிலாக a, b க்கு பதிலாக 1 இருக்கு. நம்ம இதுல அப்ளை பண்ண என்ன வரும்னா a - 1 a² + a × 1 + 1² கிடைக்கும். அதே மாதிரி இங்க நமக்கு a² - 1 இருக்கு. இந்த 1 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 1 தான் கிடைக்கும். a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் இந்த இடத்துல. அப்ப நமக்கு a - b a + b கிடைக்கும். அது அப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா a - 1 a + 1 கிடைக்கும். இப்போ நமக்கு மீபோவா அதாவது ஜிசிடினா வந்து ரெண்டுமே காமனா உள்ளது. இந்த ரெண்டுலயுமே எது காமனா இருக்கு? a - 1 காமனா இருக்கு. a - 1 காமனா இருக்கு. அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் வந்து a - 1. மதிப்பு காண்க. √17² - 15² என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த 17 ஏன்னு வச்சுக்கலாம், 15 பின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா a² - b². ஃபார்முலா என்னது? a² - b² ஃபார்முலா a + b a - b. அப்ளை பண்ணலாமா? ஏனா 17 அப்படின்னா 17 போட்டுக்கலாம். பிளஸ் பின்னு இருக்கு. bனா 15. அடுத்தது a - b. ஏனா 17 மைனஸ் bனா 15. 17 கூட 15 கூட்டும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 32. ரூட் போட்டுக்கலாம். அதே மாதிரி 17ல இருந்து 15 கழிச்சா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2. அப்புறம் 32 கூட 2 பெருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 64. நம்ம இந்த 64 8² எழுதிக்கலாம். அப்படின்னா 8². இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு மிச்சம் 8 மட்டும் கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த x இன் மதிப்பு காண்க. √x + 4/3 = 5 இருக்கு. இங்க நமக்கு இங்க ரூட் இருக்கு. இப்போ நம்ம ரூட் இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். நம்ம இங்க பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் நமக்கு உள்ள உள்ளதெல்லாம் அப்படியே வந்துடும். x + 4/3 = 5² இருக்கு. 5² னா 25. இப்போ வந்து கீழே உள்ள 3 நம்ம இதுவும் கொண்டு வரலாம். கீழே வந்து வகுத்தல்ல இருக்கு. அப்ப இங்க வரும்போது பெருக்கலா மாறும். அப்ப நமக்கு இங்க 25 பெருக்கல் 3 வரும். 25 பெருக்கல் 3னா நமக்கு 75 கிடைக்கும். 75. இங்க x + 4 இருக்கும். இப்போ நமக்கு x தான் தேவை. இந்த +4 இங்க கொண்டு வரும்போது நமக்கு -4 மாறும். அப்படின்னா x = 75 - 4. இந்த 75ல 4 போச்சுன்னா மிச்சம் 71 இருக்கும். அப்ப நமக்கு x = 71. இதான் தேவையான விடை. இந்த a + b/c = b + c/a = c + a/b = k எனில் k இன் மதிப்பு காண்க. இப்போ இங்க எல்லாமே ஈக்குவலா இருக்கு. இப்போ நம்ம இந்த ஒரு k கூட ஏதாவது ஒரு இதை நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 3 இதுல நான் வந்து இந்த இதை எடுத்து எழுதுறேன். c + a/b. இப்போ நம்ம இங்க a b c இருக்கு. இதுக்கு பதிலாக நம்ம 1 கொடுத்துக்கலாம். b க்கு பதிலாக 1 கொடுத்துக்கலாம். c க்கு பதிலாக 1 கொடுத்துக்கலாம். நம்ம இங்க 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம். 2 கொடுத்து எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. a-யும் 2 b-யும் 2 c-யும் 2. இப்போ பாருங்க k = c + a இருக்கு. c-னா 2 எடுத்திருக்கோம். 2 + a-னாலும் 2 தான். 2 எடுத்திருக்கோம். by-னா என்னது? 2 எடுத்திருக்கோம். 2. இப்போ வந்து 2 + 2னா 4. இங்க 2 இருக்கு. 1 2s are 2 2 2s are 4. அப்போ நமக்கு இங்க 2 கிடைக்குது. ஆன்சர் 2. இங்க இதே மாதிரி வந்து 1 போட்டால் நமக்கு ஆன்சர் 2 தான் கிடைக்கும். வேணா பாருங்க. x இன் மதிப்பு காண்க. √784 = x = 78% of 500 இப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த 784 28 பெருக்கல் 28ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 28 பெருக்கல் 28 நம்ம 28² எழுதிக்கலாம். அப்ப நம்ம இந்த 784 பதிலா 28² எழுதிக்கலாம். ரூட் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 78 அப்படியே எழுதிக்கலாம். பர்சன்டேஜ் வந்து என்ன போடலாம்னா பை 100 போட்டுக்கணும். இப்போ இங்க ஆஃப்னு இருக்கு. ஆஃப்னா பெருக்கல்னு அர்த்தம். அப்புறம் 500 இருக்கு, எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு 28 அப்படியே வந்துடும். 28 பிளஸ் எக்ஸ். இப்போ பாருங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு 78 பெருக்கல் 5 இருக்கு, 390 கிடைக்கும். 390
அப்புறம் இந்த எக்ஸ் தான் தேவை. 28 நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போறோம். 28 கூட்டல்ல இங்க வந்து கழித்தலா வரும். அப்ப நமக்கு எக்ஸ் அப்படியே இருக்கும். 390 இது -28 இங்க வரும். 390ல 28 கழிச்சா நமக்கு 362 கிடைக்கும். அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 362. இதான் நமக்கு தேவையான விடை.